Hi humans, welcome to Talkie 360. 1998ல கிசா ஜஹர் கா பார்ட் 1 இங்கிலீஷ்ல தி கேஸ் ஆஃப் அ பாய்சன் பார்ட் 1னு CID உடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி டிடெக்டிவ் கிரைம் மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர்ங்கற ஜானர் பிடிச்சவங்களுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு மொரட்டு தீனி போட்டுச்சு இந்த டெலிவிஷன் ஷோ. எல்லா CID எபிசோட்ஸும் ஆஹா ஓஹோண்டா இருக்காது. 20 வருஷமா ஒரு வண்டி ஓடுதுன்னா எந்த ஒரு மக்கரும் பண்ணாமையா ஓடும். அது மாதிரி சில பல சொதப்பல்கள் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல, கேரக்டர் டெவலப்மெண்ட்ல, இன்வெஸ்டிகேஷனுடைய கிரிப்பிங்ல இருக்கும். பட் அதையும் தாண்டி பல நல்ல எபிசோட்ஸும் ஐகானிக்கான கேரக்டர்ஸும் அதுக்கான ஃபேன் பேசஸ் எல்லாம் கிரியேட் ஆனதால இந்த CIDங்கிற வண்டி 2018ல எபிசோட் 1547 த ஃபைனல் சேலஞ்சுன்னு ஓடி நிக்குது. இத்தோட CIDுடைய சகாப்தம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சு அதோட பழைய ஃபேமஸான எபிசோடுகளை பாக்குறது, மறக்க முடியாத ஐகானிக் கேரக்டர்ஸும் அவங்க பேசுற ஐகானிக் டைலாக்ஸ ஹிந்தி மீம்கள்ல உலாவிட்டதெல்லாம் இன்டர்நெட்ல நீங்க பாத்துருக்க சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் CID நிறுத்தாதீங்க, அதை எகைன் எடுங்கன்னு பலர் CIDுடைய டைரக்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கலந்துகிட்ட பல இன்டர்வியூஸ்ல எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதாலையும், சிலர் ஒருபடி மேல போய் சோனி கம்பெனி கிட்டயே இந்த ரெக்வஸ்ட் வச்சதாலையும் CID சீசன் 2 எடுக்கிறதா வேணாமான்னு பல பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. அதுல சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னன்னா, CIDுடைய முக்கியமான கேரக்டர்ல பண்ண தயா, அபிஷேக் மாதிரியான ஆக்ட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் CIDக்காகன்னு சொல்லி எங்களை எப்ப கூப்பிட்டாலும் நாங்க CID ஆக்ட் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கோம்னு இருந்தாங்க. அதுக்காகவே 2019ல CID மாதிரியே CIFன்னு ஒரு டெலிவிஷன் ஷோவை நடிச்சு 17 எபிசோடு பக்கம் எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. CIFல தயா, அபிஷேக், ஃப்ரெட்டி, பூர்வி கேரக்டர்ஸ் எல்லாம் வேற வேற நேம்ஸ்ல போலீஸ் ஆபீசர்ஸா பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஷோ TRPல பெருசா போகல. பட் CID ஃபேன்ஸ் இந்த ஷோவை வசதிக்கலனாலும் அசதிக்குங்கிற மாதிரி CID மாதிரி வந்த CIFக்கு நல்ல ஓப்பனிங்ஸ் கொடுத்தாங்க. நெகட்டிவ்ஸ்லாம் என்னன்னா, CIDங்கிறது ஒரு கல்ட்டான ஷோ, அதை TRPக்காக இல்ல காசுக்காக மில்க் பண்றேன்னு அதோட புகழை கெடுக்காதீங்க. நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்கிரீன் பிளே, கிரிப்பிங்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் இல்லாம ஃபில்லர் ஷோ மாதிரி எடுத்து CID நாசமாக்காதீங்க. நல்லா ஓடி முடிஞ்ச நல்ல படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறேன்னு பார்ட் 1ஓட பேரையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு சைடு CID ஃபேன்ஸோட குரல்கள் வர, இன்னொரு பக்கம் CID ஷோடைய ப்ரொடியூசரான பிரதீப் உப்பூர் மற்றும் CIDல காமிக்கல் ஃபன்னான இன்ஸ்பெக்டர் ஃப்ரெட்டிங்கிற கேரக்டர் பண்ண தினேஷ் பேட்னிஸோடைய இழப்புகளும் நடந்துச்சு. இத்தனை விஷயங்களையும் தாண்டி ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி CID சீசன் 1 முடிஞ்சு 6 வருஷம் கழிச்சு 2024 21 டிசம்பர்ல CID சீசன் 2 டெலிகாஸ்ட் ஆச்சு. சின்னதா ஒரு கேரக்டர்ஸ் ரீகேப். ACP பிரத்யுமன் அல்லது பார்த்திபன், CID டீமுக்கே இவர் தான் ஹெட். நேர்மையான ஆளு. எவ்வளவு நேர்மையான ஆளுனா, இந்தியன் 1ல வர சேனாதிபதி மாதிரி ACPயோட பையன் நகுல், ஆமா 90s கிட்ஸுக்கு தெரிஞ்ச ஹாத்திமோட ஹீரோ தான் இந்த CID எபிசோட்ல ACPக்கு மகனா நடிச்சிருப்பாரு. ACPயோட மகனான நகுல் ஒரு டெரரிஸ்ட் கும்பலோட ஜாயின் ஆகி இந்தியால பல இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இதை கண்டுபிடிச்ச ACP நாட்டுக்காக அவர் கையாலே அவர் மகனை சுட்டு கொள்ளுவாரு. இந்த லெவலுக்கு அந்த ACPங்கிற கேரக்டர் ரொம்ப நேர்மையான ஆளு. நெக்ஸ்ட் அபிஷேக், ஜீனியஸான ஆபீசர். அபிஷேக்கு CIDக்கு முன்னாலே ஒரு பாஸ்ட் இருக்கு. அதை பத்தி இப்ப வர எந்த எபிசோட்ஸ்லயும் கிளியரா சொல்லல. ஆனா சில எபிசோட்ஸ்ல அபிஷேக்குடைய பாஸ்ட்ல அவன் அரவிந்துங்கிற பேர்ல ஒரு கொலகாரனா இருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அம்னீஷியா வந்து பழசெல்லாம் மறந்து போய் இப்ப CID ஆபீசர் அபிஷேக்கா ஒர்க் பண்ற மாதிரி கதை போகுது. இந்த CID சீசன் 2ல அபிஷேக்குடைய பாஸ்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு பாப்போம். லாஸ்டா தயா, CID உடைய ஸ்ட்ராங்கான பில்லர். தயானா பலம், CID மசில் மேன். அவ்வளவுதான். மத்த கேரக்டர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் பெருசா இல்ல. சின்ன சின்ன லவ் ட்ராக்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அபிஷேக்குக்கும் டாக்டர் தாரிகாக்கும் லவ் இருக்க மாதிரி, தயாக்கும் ஸ்ரேயாக்கும் லவ் இருக்க மாதிரி. பட் அதை பத்தி ரொம்ப டெப்தாவும் காட்ட மாட்டாங்க. சில குறிப்பிட்ட எபிசோட்ஸ்ல அதை பேஸ்டான கதைகள் வரும். அந்த மாதிரி எபிசோட்ஸ்ல அதை கிளியரா சொல்றேன். CID ஆபீசர் வர எல்லாருமே திறமையான ஆளுகளா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பங்கஜ் ஒரு சில விஷயங்களை அவன் காமெடியா பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா சில இடத்துல ஹேக்கிங் எல்லாம் பண்ற மாதிரியும் செம ஹேக்கர் மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. லாஸ்டா குட்டி டிஸ்க்ளைமர். இந்த எபிசோடைய முக்கியமான ஸ்பாய்லர் இந்த டிஸ்க்ளைமர்ல இருக்கு. அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா எபிசோட் நல்லா இருக்கும். இல்ல ஸ்பாய்லர்லாம் வேண்டாம், நான் CID எபிசோட்னாலே பாப்பேன்னு சொன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஓட்டி விட்டு எபிசோடுக்கு போயிருங்க. CID சீசன் 2 எபிசோட் 1 CID ஃபேன்ஸ் எல்லாரும் ஷாக்கா பார்க்கணும், பரபரன்னு பார்க்கணும்னு அபிஷேக் கையால தயாவை சுட்டு கொள்ற மாதிரி ப்ரோமோ சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா அது பாக்குறப்ப ஷாக்காவும் பரபரப்பாவும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த லெவலுக்கு தயாவை சுட்டு கொள்ற லெவலுக்கு தயா அபிஷேக்கு அப்படி என்ன பெருசா செஞ்சான்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த பெரிய லெவல் எதிர்பார்ப்ப குறைச்சிக்கங்க. ஏன்னா எபிசோடு பாத்தீங்கன்னா சில பேர் டிசப்பாயிண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. எபிசோட்ல சுட்டதுக்கான ரீசனுக்கு எமோஷனல் வேல்யூஸ் இருக்கும். பட் அந்த சீன்ல கேரக்டர்ஸோட டெப்த்னு எதுவுமே அவங்க கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலே அந்த ரீசன் நிறைய கிளியரான டீடைல்ஸ் எல்லாம் இல்லாம போய் கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ஒழுங்கா இல்லாம இருக்கும். தயா அபிஷேக் சுட்ட ரீசனுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு நிறைய டீடைல்ஸும் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணி டெப்தா சொல்லாம ரொம்ப ரஷ் பண்ணி ஒரே எபிசோட்லயே முடிச்சிடலாம்னு சொல்லி எடுத்திருப்பாங்க.
இதனாலே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட சிஐடி ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்டர்நெட்ல போட்டு அடிச்சாங்க. இந்த எபிசோட ஸ்டோரியிலையும் ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்கும். என்னடா நெகட்டிவாவே சொல்ல நினைக்காதீங்க. நான் சிஐடி எபிசோட்ஸை லேட்டா போடுற ஒன் ஆஃப் த ரீசனே நல்ல ஸ்டோரி இருக்கணும், இல்ல நல்ல டிடெக்டிவ் சீன்ஸ் இருக்கணும், அதுவும் இல்லையா கன்வின்சிங்கான ட்ரிக்கியான ட்விஸ்ட் அதை இன்ட்ரெஸ்டிங்கா சால்வ் பண்ணிருக்கிற எபிசோட்ஸா இருந்தா தான் அதை வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நான் லிஸ்ட்லயே ஆட் பண்ணுவேன். இந்த எபிசோட்ல பாசிட்டிவ் இல்லையானா நினைக்காதீங்க. சிஐடி டீம் ஒரு கேமை க்ளூவா வச்சு கில்லரை கண்டுபிடிக்கிறது, 2 ஆபீஸரோட ரீயூனியன் என்ட்ரி, எரியிற நெருப்பை பார்த்து ஏசிபிக்கு ஞாபகம் வர சீனு, ஒருத்தனுடைய கண்ணை தயா பிடிக்கிறது, லாஸ்ட் சீன்ல நல்ல நல்ல மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் ஓவராலா 6 வருஷம் கழிச்சு வர சிஐடி எபிசோட்ல இன்னும் ஸ்ட்ராங்கான வில்லனுடைய மோட்டிவ் இருந்திருக்கலாம், அல்லது அபிஷேக் தயாவை சுட்ட ரீசன்ல இன்னும் டெப்த் கட்டியிருக்கலாம். பரபரன்னு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நிறைய ஆட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த எபிசோட்ல சிலதெல்லாம் விட்டாலும் டீசென்டான எங்கேஜிங் எபிசோட கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் சீசன் 2ல வர எபிசோட்ஸையும் டாக்கி 360 பார்ப்போம். இப்போ சிஐடி சீசன் 2 எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல ப்ரொடியூசர் பிரதீப் ஊப்பருக்கும் ஆஃபீஸர் ஃப்ரெட்டி ஏகேஏ தினேஷ் பேட்னிஸ்க்கும் மரியாதை செலுத்துறாங்க. ஒரு மலை உச்சியில பழைய ஃபேக்டரி ஒண்ணு காட்டுறாங்க. அங்க நிறைய ரவுடிஸ் ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல ரவுடிஸ் எல்லாம் சேர்ந்து கன்னா ஷூட் பண்றாங்க. பார்த்தாங்க ஆபீசர் தயாவோ அபிஷேக்கோ கன்னோட வராங்க. குறுக்கு வர ரவுடிஸ் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு கிட்ட போறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஸ்ரேயா. இவளால வாய் பேச முடியாது. ஸ்ரேயா அபிஷேக்குடைய பொண்ணு. அவளை காப்பாத்த அபிஷேக்கும் தயாவும் இங்க வந்திருக்காங்க. அபிஷேக்கும் தயாவும் ஸ்ரேயாவை பாத்துறாங்க. ஸ்ரேயா உடம்புல ஒரு பாம் அட்டாச் பண்ணிருக்கு. அவளை காப்பாத்த கிட்ட போனா யாரோ ஒருத்தங்க தூரத்துல இருந்து இவங்களை ஷூட் பண்றாங்க. அபிஷேக்கும் தயாவும் மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ அபிஷேக்குடைய கன்னுல சுத்தமா புல்லட் இல்ல. ஆனா தயா கிட்ட கொஞ்சம் புல்லட்ஸ் இருக்கு. தயா உடனே நான் போய் ஸ்ரேயாவை காப்பாத்துறேன்னு சொல்றான். அப்ப அபிஷேக் நம்ம அவசரப்பட்டோம்னா ஸ்ரேயா இருக்கே ஆபத்துன்னு சொல்றான். இதே நேரம் இவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தவன் அபிஷேக்கை கூப்பிட்டு ப்ரொவோக் பண்றான். அபிஷேக்கை முன்னால வந்து முட்டி போட சொல்றான். இல்லன்னா ஸ்ரேயாவை கொன்றுவேன்னு சொல்றான். அபிஷேக்கும் அவன் பொண்ணுக்காக கையை தூக்கிட்டு முன்னாடி போறான். அப்பதான் காட்டுறாங்க இதெல்லாம் பண்றவன் தூரத்துல ஸ்னைப்பர் வச்சுட்டு அபிஷேக்கை இப்ப குறி பார்த்துட்டு இருக்கான். அபிஷேக்கோட நெஞ்சில ஸ்னைப்பர் லேசரை பாயிண்ட் பண்ணி அபிஷேக்கை முட்டி போட சொல்றான். அப்படி அபிஷேக்கும் முட்டி போடுறப்போ மறைஞ்சிருந்த தயா அந்த ஸ்னைப்பரால பார்த்து ஒரு கேனை தூக்கி வீசி டைவர்ட் பண்றான். அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ரேயாவை காப்பாத்திடலாம்னு தயா முன்னாடி ஓட அபிஷேக் வேணாம் போகாதுன்னு சொல்றான். அப்ப தயா போற வழியில ஒரு ஒயர் இருக்கு. அது ஒரு பாம்போட கனெக்ட் ஆயிருக்கு. அபிஷேக் இதை பார்த்துட்டு வேணாம் தயான்னு கத்துறான். இதே நேரம் தயா அந்த ஒயர் மேல கால் வச்சிடறான். பாம் ட்ரிகர் ஆகி அந்த ஃபேக்டரியில ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அபிஷேக்கும் தயாவும் பிளாஸ்ட் ஆன இடத்த பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் மொத்தமும் பாம் பிளாஸ்ட் ஆகி தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இதை ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கப்போ இது எல்லாத்துக்கும் காரணமான ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கால கவரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். இதை பார்த்த தயா அவனை பிடிக்க போயிடுறான். ஆனா அபிஷேக் அங்கேயே இருக்கான். ஸ்ரேயா போயிட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அபிஷேக்கும் அவன் பொண்ணு ஸ்ரேயாவும் ஒன்னா இருந்ததுல நினைச்சு பார்த்து அலறான். அந்த பாம் பிளாஸ்ட கோவமா அபிஷேக் பாக்குறதோட சீன் கட் ஆகுது. சில மாசங்களுக்கு பிறகு காட்டுறாங்க மும்பை மெட்ரோ ட்ரெயின்ல வீணாங்கிற பொண்ணு போன் நோண்டிட்டு இருக்கா. அப்ப சடனா அவன் மேல ஒரு புல்லட் ஷூட் ஆக அவ ஸ்பாட்லயே செத்து கீழே விழறா. மக்கள் தெரிச்சு வெளியே ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மெட்ரோ ஸ்டேஷன்ல பழைய ஆபீசர்ஸ் ஆன பூர்வி பங்கஜ காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இந்த கிரைம் சீனுக்கு ஏசிபி வருவாரா மாட்டாரான்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. புது ஆபீசரான ஆவ்னி வீரஜ் அங்க மத்தவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க டாக்டர் சலோன்ஸ்கி அவரோட புது அசிஸ்டன்ட் கார்கியோட வராரு. இவரும் ஏசிபி வருவாரான்னு கேட்டுட்டு ஏசிபி வர வரைக்கும் நம்ம டெட் பாடியை பேச வைப்போம்னு பாடியை செக் பண்றாங்க. இதை பார்த்த 2 புது ஆபீசர்ஸும் ட்ரைனிங் முடிஞ்சு நாம வந்து இத்தனை நாளா ஏசிபி ஆபீஸ்க்கே வரல, இந்த கேஸ்க்கு அவர் வருவாரா, யாருமே கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாம டெட் பாடின்னு அதுவா டீடைல்ஸ் சொல்லுமான்னு காசிப் பேச இதை கேட்ட பங்கஜ் அவங்க கிட்ட இந்த சிஐடி டீம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நம்ம ஏசிபி சார் மேல இப்படி ஒரு டவுட்டா, அவர் மட்டும் இங்க வந்தார்னா செத்து போன டெட் பாடி எல்லா டீடைல்ஸும் சொல்லும், ஏதோ போறாத நேரம் சிஐடிக்குன்னு பங்கஜ் சொல்லிட்டு போக மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள ஏசிபி மாஸ் பிஜிஎம் வராரு. வந்தவர் டாக்டர் சலோன்ஸ்கி கிட்ட மேடம் ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேட்க அதுக்கு சலோன்ஸ்கி என்கிட்ட அவங்க எப்படி செத்தாங்கன்னு தான் சொன்னாங்க, மற்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களாம், நீங்களே கேளுங்கன்னு சொல்ல ஏசிபி செத்த பொண்ணோட பேரு வீணா, அவ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறா, அவளோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே சொல்ல ஏசிபி வந்தா டெட் பாடி கூட டீடைல்ஸ் சொல்லும்னு பில்டப் ஏத்துறாங்க. மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வீணா போன்ல கேம் விளையாண்டு இருந்தா சடனா எங்கிருந்தோ வந்த புல்லட்டால செத்து விழுந்தான்னு பேசஞ்சர் சொன்னது சொல்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல வெப்பன்ஸ் டிடெக்டரை தாண்டி தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. டிடெக்டரை தாண்டி யாருமே கன்னோட ட்ரெயினுக்குள்ள வர சான்ஸே இல்ல. இத்தனை செக்யூரிட்டியை தாண்டி எப்படி கில்லர் கன்னோட ஸ்டேஷனுக்குள்ள வந்தான்னு பேசிக்க அப்ப டாக்டர் சலோன்ஸ்கி புல்லட் பாடியோட ஒரு சைடுல போய் இன்னொரு சைடு வெளியே வந்திருக்கு. புல்லட் வெளியே வந்த காயத்தோட சைஸும் பெருசா இருக்கிறதா சொல்ல இதை கேட்டதும் ஏசிபி ஹை கேலிபர் ஸ்னைப்பர் கனால சுட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. ட்ரெயினை சுத்தி பாக்குறாரு. அப்போ ட்ரெயின்ல சிசிடிவி இருக்கு. ஏசிபி அதை செக் பண்ண சொல்ல சிஐடி கோஷ்டி அதை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ 7:47 டைம்ல வீணா கன்ஷாட் ஆகி கீழே விழறா. இதை பார்த்த ஏசிபி ஆபீசர் பூர்விய வீணா இடத்துல நிக்க வச்சு புல்லட் சுட்ட இடத்துல மார்க் பண்ணி அந்த 7:47 டைம்ல ட்ரெயின் எந்த ஏரியால இருந்துச்சோ அதே ஸ்பாட்டுக்கு போய்
லேசரை பாயிண்ட் பண்ணி புல்லட் வந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. அந்த பில்டிங் தூரமாவும் ரொம்ப ஹைட்டாவும் இருக்கிறத பார்த்த சொலன்ஸ்கி கில்லர் ஒரு ஷார்ப்பான ஸ்னைப்பர் ஷூட்டர்னு சொல்ல, அப்ப ஏசிபி லாஸ்ட் வீக் கோவால இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. பீச்ல ஒரு பிசினஸ் மேன் கன்ஷாட்டால கொலை செய்யப்பட்டாரு. அந்த கேஸ பங்கஜும் பூரியும் பார்க்க சொல்லிட்டு பழக்க தோஷத்துல தயா அபிஷேக் அந்த பில்டிங்க்கு போய் க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கன்னு ஏசிபி சொல்ல, மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் சோகமா மூஞ்சி பாத்துக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொலன்ஸ்கி ஏசிபி கிட்ட புது ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஏசிபி ரியலைஸ் பண்ணிட்டு புது ஆபீசர்ஸ் அங்க போய் செக் பண்ண சொல்றாரு. 2 புது ஆபீசர்ஸும் பில்டிங் மாடியில போய் செக் பண்றாங்க. அப்படி அவங்க செக் பண்றப்போ அவங்களுக்கு கில்லருடைய ஷூ பிரிண்டும் ஷூட் பண்ணதால செவுத்திலான அச்சோட ட்ரெஸும் கிடைக்குது. இதை அந்த 2 புது ஆபீசர்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் கோவாக்கு பங்கஜும் பூர்வியும் போறாங்க. பங்கஜ் ஜாலியா பேச ட்ரை பண்றான். ஆனா பூர்வி சோகமாவே இருக்கா. அதுக்கு சிரிக்கலாம்னு பங்கஜ் கேட்க, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம சிஐடி டீமே சோகமாகிருச்சு. ஏசிபி எந்த கேஸுமே எடுக்காம இருந்தாரு. சிஐடியை சுக்குநூறா செதறி போச்சுன்னு ஃபீல் பண்றா. அப்ப பங்கஜ் அது ஒரு ஆக்சிடென்ட், அதனால மொத்த சிஐடி இப்படி மோசமாகிருச்சு, இனிமே யாருனால எல்லாத்தையும் மாத்த முடியும்னு சோகமா சொல்ல, ஒரு ஜெயிலோட செல்லுல அபிஷேக்கா காட்டுறாங்க. அவனோட பக்கத்து செல்ல கைதியில ஒருத்தன் சிஐடி ஆபீசருக்கு இப்படி ஒரு நிலைமையான பேச, அதுக்கு இன்னொரு கைதி சகோதரன் மாதிரி என்ன ஃப்ரெண்டையே அபிஷேக் கொண்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்ல, அபிஷேக் ஃபேக்டரியில் நடந்து நினைச்சு பாக்குறான். கில்லரை தேடி ஓடி வந்த தயாக்கு கில்லர் கிடைக்கல. ஆனா அந்த இடத்துக்கு அவன் கண்ணோட வந்த அபிஷேக், ஸ்ரேயாவை நானே ஏதாச்சும் செஞ்சு காப்பாத்திருப்பேன், இப்ப அவ செத்துட்டா, அவ செத்ததுக்கு நீதான் காரணம் தயான்னு சொல்லி கண்ண நீட்டுறான். இத பார்த்த தயா சோகமாகிடுறான். அப்ப அங்க வர்ற ஏசிபி அபிஷேக் தடுக்க கூப்பிடுறாரு. ஆனா அபிஷேக் அப்ப அவன் கன்ல ட்ரிகர் அழுத்திடுறான். தயா மேல கன்ஷாட் ஆகி தயா மலை பள்ளத்தாக்குல விழுந்து செத்து போறான். தயா ஸ்ரேயா ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அபிஷேக் இதை நினைச்சு பாக்குறான். கோவால பிசினஸ் மேன் டெத்த பங்கஜும் பூர்வி விசாரிக்கிறாங்க. பிசினஸ் மேனோட பேரு ரோஹித். சோப் ஃபேக்டரி நடத்திட்டு வரான். அவன் புதுசா ஸ்டார்ட் பண்ண சோப் பிரான்ச் செலிப்ரேஷனுக்காக கோவால பார்ட்டி வைக்கிறப்போ அவனை யாரோ சுட்டிருக்காங்க. பார்ட்டியில கலந்துகிட்டவங்க எடுத்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்ல அவன் சொல்லப்பட்டது ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு போலீஸ் சொல்ல, சிஐடி பியூரோக்கு அந்த ஃபுட்டேஜ் அனுப்புறாங்க. ஆபீசர்ஸ் எல்லாரும் அதை பார்த்துட்டு வீடியோ காலை டிஸ்கஸ் பண்றாங்க. வீணா எப்படி மெட்ரோ ட்ரெயின்ல செத்தாலோ அதே மாதிரி புல்லட் காயம் ரோஹித் உடம்புலயும் இருக்கு. 2 பேருடைய ஃப்ரண்ட் நெஞ்சில புல்லட் இறங்கி பேக் சைடு இடுப்பு கிட்ட வழியா வெளியே வந்திருக்கு. சோ கில்லர் 2 பேரையுமே ஹைட்டான இடத்துல இருந்து ஷூட் பண்ணிருக்கான்னு ஏசிபி சொல்ல, புது ஆபீசர்ஸ் பில்டிங்ல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸ் காட்டுறாங்க. அதுல முகத்தை மறைச்ச மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு ஆளு கிட்டார் கேஸோட பில்டிங்குள்ள வந்து போனதை பாக்குறாங்க. கோவால கில்லர் கண்டிப்பா ஏதாச்சும் க்ளூ விட்டுருப்பான், அதை ஏசிபி கண்டுபிடிக்க சொல்ல, பூர்வி பங்கஜ் ரோஹித்தை ஷூட் பண்ண ஸ்பாட்டுக்கு போய் பக்கத்துல ஹைட்டான பிளேஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப பூர்வி 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலை குண்டு இருக்கிறத பார்த்து கில்லர் கண்டிப்பா அங்கிருந்து தான் ஷூட் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த குன்றுக்கு போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ பங்கஜுக்கு ஒரு ரைஃபிள் புல்லட்டோட ஷெல் கிடைக்குது. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் சிஐடி பியூரோக்கு வந்து 2 கொலைக்குள்ள லிங்க்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. வீணா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், ரோஹித் சோப் ஃபேக்டரியோட ஓனர். 2 பேரும் வேற வேற ஊரு, வேற வேற ஸ்கூல் காலேஜ்ல படிச்சிருக்காங்க, வேற வேற ஃபீல்டுல வேலை பாக்குறாங்க. 2 பேருக்கும் சோசியல் மீடியால ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு எந்த காமன் கனெக்ஷன்ஸும் இல்ல. அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டது கூட இல்லைன்னு சொல்லி, ஆனா 2 பேருக்குமே பண தேவைகள் இருந்திருக்கு. ரீசெண்டா வீணா அவருடைய பெரிய லோன் அமௌண்ட் அடைச்சிருக்கா. ரோஹித் புது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஒருவேளை கில்லர் இவங்களுக்கு பண உதவி செஞ்சிருக்கலாம்னு சொல்ல, அதுக்கு ஏசிபி எதுக்காக வீணா ரோஹித்துக்கு கில்லர் ஹெல்ப் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு பண தேவை இருக்குன்னு கில்லருக்கு தெரியும், வேற ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்றோம்னு சொல்றாரு. அப்ப பங்கஜ் இது யூஸ்ஃபுல்லான விஷயமானு தெரியல, இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லி வீணா ரோஹித் 2 பேருடைய போன்ல கான்டாக்ட்ஸை செக் பண்றப்போ 2 பேருடைய போன்லயுமே ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி ஒரு ஷூட்டர் கேம் காமனா இருந்துச்சுன்னு சொல்ல, அப்ப பூர்வி அந்த கேம்ல குரூப்ஸ் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டது ஏசிபி அந்த கேம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்களா, இவங்களோட வேற யாரா விளையாண்டாங்கன்னு தேடினா கில்லரை பிடிச்சிடலாம்னு சொல்றாரு. சிஐடி டீம் 2 பேருடைய அக்கௌண்ட்டையும் செக் பண்ணா ஏசிபி சொன்ன மாதிரியே ஒரு குரூப்ல இந்த 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரோட பல டைம் ஷூட்டிங் கேம் விளையாண்டுருக்காங்க. சிஐடி டீம் அந்த ஒருத்தனுடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு செக் பண்ணா அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான், ஆனா அவனோட நம்பர் இன்னும் ஆக்டிவா இருக்கு. சிஐடி கோஷ்டி அந்த ஆக்டிவா இருக்கிற நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி போறாங்க. கில்லர் ஷூட்டிங் கேம் யூஸ் பண்ணி 2 பேருக்கும் பண உதவி செஞ்சுட்டு அப்புறம் அவங்க 2 பேருமே கொண்டு இருக்கான்னு பேசிட்டே ஸ்பாட்டுக்கு போறாங்க. அது ஒரு பழைய கார் ஒர்க் ஷாப் ஏரியா. அதுக்குள்ள சிஐடி கில்லரை தேடி உள்ள போறாங்க. அங்க இவங்களை சில ரவுடிஸ் அட்டாக் பண்றாங்க. அப்ப ஏசிபி ஒரு ரவுடியை பிடிச்சி 6 வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே வேகத்தோட வந்திருக்குன்னு சிஐடி எபிசோடுக்கு பில்டப் ஏத்துறாரு. இந்த சண்டையில பங்கஜ் அந்த ஒர்க் ஷாப் உடைய ஒரு பூட்டின ரூம்ல செத்து போனதா நினைச்ச ஸ்ரேயாவை கட்டி போட்டு வச்சிருக்கிறத பாக்குறான். இதை சிஐடி டீம் கிட்டையும் பங்கஜ் சொல்றான். உயிருக்கு பயந்து ரவுடிஸ் எல்லாம் அங்கிருந்து ஓடிட சிஐடி டீம் பங்கஜ் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி ஸ்ரேயாவை காப்பாத்த அங்க போறாங்க. அப்ப கில்லர் எங்கிருந்தோ ஒரு ஸ்னைப்பரால ஸ்ரேயாவை கட்டி போட்டு வச்சிருந்த ரூம் பக்கத்துல இருக்கிற சிலிண்டர்ஸோட அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்குது. சிஐடி டீம் தயங்கி பிளாஸ்டான இடத்துக்குள்ள போறாங்க. அப்ப அந்த ரூம் கதவு பறந்து வந்து கீழே விழுது. ரூம்குள்ள இருந்து அபிஷேக்குடைய வாய் பேச முடியாத பொண்ணு ஸ்ரேயா வர்றா. அவளை பார்த்து சிஐடி டீமே சந்தோஷப்படுது. அப்போ ஸ்ரேயா பின்னால ஒரு ஆள் வர்றான். அவன் கில்லர்னு நினைச்சு சிஐடி டீம் கண்ணை பாயிண்ட் பண்றப்போ அங்க வந்து நிக்கிறது மலை பள்ளத்தாக்குல இருந்து விழுந்து செத்து போனா நினைச்ச தயா. ஏசிபியும் சிஐடி டீமும் தயாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதை விட தயா உயிரோட இருக்கான ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தயா இவங்களை பார்த்து சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் ஜெயில அபிஷேக்கை பார்க்க ஏசிபி வராரு. அபிஷேக் நான் ஒரு கிரிமினல் என்னைய பார்க்க வந்தீங்கன்னு கேட்க
ஏசிபி நீ கிரிமினல் இல்ல, தயா உயிரோட தான் இருக்கான்னு சொல்றப்போ தயாவும் அங்க வர்றான். தயாவை பார்த்த அபிஷேக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் ஃப்ரெண்ட் இன்னும் உயிரோட இருக்கான்னு. ஆனாலும் தயாவால தான் அவன் பொண்ணு செத்தான்னு நினைச்சு கோவமா திரும்பி நின்று என்னோட பொண்ணு நினைவோட நான் வாழ்ந்துக்கிறேன், நீ இங்கிருந்து போன்னு சொல்றான். அப்ப தயா நினைவோட எல்லாம் வாழ வேண்டாம்னு சொல்றப்போ ஸ்ரேயா திரும்பி இருந்த அபிஷேக் தொடுறா. அபிஷேக் திரும்பி பாக்குறப்போ ஸ்ரேயா அலறா. ஸ்ரேயாவை பார்த்து ஆபீசர் அபிஷேக்கும் அலறான். ரெண்டு பேருமே சைக்கிள்ல பேசிக்கிறது ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஸ்ரேயாவை கிட்னாப் பண்ண ஆளுக்கு ஒரு கண்ணு கிரீனாவும் இன்னொரு கண்ணு ப்ளூவாவும் இருக்கும். ஸ்ரேயாவை காப்பாத்த கண்டிப்பா அபிஷேக் தயா வருவாங்க. அப்படி வர்றப்போ பாம் பிளாஸ்டர் செட்டப் பண்ணதே கிட்னாப்பர் தான். ஆனா தயா என்ன காப்பாத்திட்டாருன்னு ஸ்ரேயா செய்தியில சொல்ல அபிஷேக்கு இதெல்லாம் தெரியாம கோவத்துல தயாவை சுட்டுமே ஃபீல் பண்றான். அப்பதான் தயா சொல்றான், நீ என்ன சொல்லல அபிஷேக், உன் கண்ணில் அப்ப புல்லட்டே இல்ல, நீ கோவத்துல ட்ரிகரை மட்டும் தான் அழுத்திருக்க. ஆனா புல்லட் வந்தது கிட்னாப்பருடைய ஸ்னைப்பர்ல இருந்து. கிட்னாப்பர் தான் ஸ்னைப்பர் ரைஃபிளால சுட்டிருக்கான். குண்டடிப்பட்டு பள்ளத்தாக்குல விழுந்த தயா நதியில போய் விழுந்திருக்கான். நதி அவனை காட்டுக்குள்ள அடிச்சுட்டு போக அந்த காட்டுக்குள்ள இருந்த பழங்குடியினர் கண்ணில் இவன் பட அவங்க தயாவை காப்பாத்திடுறாங்க. தயா உடம்ப தேத்திட்டு வந்து சீக்கிரட்டாவே கிட்னாப்பர் நாயை தேடிட்டு இருந்திருக்கான். ஃபேக்டரியில இருந்த ரவுடிஸை பின்தொடர்ந்து ஒர்க் ஷாப்புக்கு வந்த தயா அங்க கட்டி வச்சிருந்த ஸ்ரேயாவை காப்பாத்தின நேரமும் ஏசிபி சிஐடி டீமோட ஒர்க் ஷாப்புக்கு வந்த நேரமும் ஒன்னா இருந்ததால சிஐடி டீம் தயாவை பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி நீ என்ன சொல்லல அபிஷேக், என் ஃப்ரெண்ட் எப்படி என்ன சுடுவான்னு தயா எமோஷனலா பேசிட்டு ஸ்ரேயாவை கடத்தி தயானாலதான் ஸ்ரேயா செத்தாங்கிற மாதிரி செட்டப் பண்ணி அபிஷேக் கையிலே தயாவை சுட வச்சு காலம் ஃபுல்லா ஜெயில அபிஷேக் குற்ற உணர்ச்சியிலே வச்சிருக்கணும்னு அந்த கிட்னாப்பர் இதை பண்ணிருக்கான்னு தயா கோவமா சொல்ல அந்த கிட்னாப்பர் ஒரு ஸ்னைப்பர் ஷூட்டர், அவனால இன்னும் 2 உயிர் போயிருக்கு, அவன் இதெல்லாம் ஏன் பண்றான்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு ஏசிபி இவங்களை பார்த்து சொல்ல அபிஷேக் தயா 2 பேரும் கோவமா கிட்னாப்பர் நாய்க்கு சிஐடி யாருன்னு காட்டுறோம்னு சொல்றாங்க. 2 சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆபீசர்ஸும் கெத்தா சிஐடி பியூரோக்கு வராங்க. இதை மத்த ஆபீசர்ஸ் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கேஸ்ல இப்போதைக்கு ஸ்ரேயா சொன்னதை வச்சு கிட்னாப்பருக்கு 2 கண்ணு டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும். அதை வச்சு கிரிமினல் ப்ரொஃபைல தேடுறாங்க. அதுல ராமன்கிற ஒருத்தனுடைய ப்ரொஃபைல் மாட்டுது. இவன் தான் கில்லர். போலீஸ் வேலைக்கு, ஆர்மி வேலைக்கு, சிஐடிக்குன்னு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா ஃபெயில் ஆனதால வேலை கிடைக்காம போகுது. இதனால கடுப்பாகி ஒரு போலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போய் பிரச்சனை பண்ண இவனை தூக்கி உள்ள போட்டு இவன் மேல கேஸ் வந்துருது. இதை கேட்டதும் தயாக்கு வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை பண்ணிருக்கான். ஓகே, ஆனா ஏன் ஸ்ரேயாவை கடத்தணும்? கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வீணாக்கும் சோப் ஃபேக்டரி ஓனர் ரோஹித்துக்கும் ஹெல்ப் பண்ணி அப்புறம் ஏன் கொல்லணும்? இதுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கேக்குறப்போ அங்க ஃபாரன்சிக் அசிஸ்டன்ட் கார்கி கனெக்ஷன் இருக்குன்னு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த ஃபேக்டரி பாம் பிளாஸ்டும் ஒர்க் ஷாப்ல சிலிண்டர் வெடிச்ச பாம் பிளாஸ்ட்லயும் கிடைச்ச பாம் பவுடர்ஸை செக் பண்ணதுல சோப் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் ட்ரேசஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றா. சிஐடிக்கு புரிஞ்சது கில்லர் வீணா ரோஹித்துக்கு ஹெல்ப் பண்ணி சோப்பை வச்சு ஏதோ பாம் தயாரிச்சுட்டு அவங்களை கொண்டு இருக்கான்னு. ஆனா அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னே தெரியலன்னு சொல்ல அப்ப ஏசிபி அவனை சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க, எனக்கு ஒரு மெமோரியல் ஃபங்க்ஷனுக்கு போற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சிஐடி டீம் அவங்க இன்ஃபார்மர்ஸ் கிட்ட ராமன் அடையாளத்தை சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அப்ப சிஐடி பியூரோக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு சிங்கோட லாரியை கில்லர் திருடிட்டு போனா நியூஸ் வருது. இதை கேட்ட சிஐடி டீம் மொத்தமும் அந்த லாரி டீடைல்ஸை வச்சு லாரி ட்ராக் பண்ணி போறாங்க. பார்த்தா அந்த லாரி ஒரு இடத்துல இருக்கு. அதுக்குள்ள ஒரு கேண்டில் மட்டும் எரியுது. கில்லர் நம்மள திசை திருப்பிட்டான்னு அபிஷேக் தயா லாரியில க்ளூ கிடைக்குதான்னு போய் செக் பண்றாங்க. அப்ப அந்த கேண்டில் வித்தியாசமா ஸ்பார்க்காகி எரியறத பார்த்து தயா கேண்டில கையில் எடுக்கிறான். அபிஷேக் அந்த உரின கேண்டில்ல ஏதோ வாசனை வருதுன்னு ஸ்மெல் பண்ணா அது கன் பவுடரோட ஸ்மெல். உடனே அபிஷேக் இதை சொல்லி தயா கையில இருந்த கேண்டிலை தட்டி விட்டு 2 பேரும் லாரியில இருந்து வெளியே குதிக்கிற நேரம் அந்த கேண்டில் பிளாஸ்ட் ஆகுது. லாரி பத்தி எரியறத பார்த்து கில்லர் சிஐடியை மொத்தமா கொலை பிளான் பண்ணிருக்கான்னு அபிஷேக் சொல்றான். அப்ப தயாக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஏசிபி கேலண்ட்ரி மெமோரியலுக்கு போயிருக்காரு. கேலண்ட்ரி மெமோரியல்னா நாட்டுக்காக உயிரை விட்ட சோல்ஜர்ஸ், போலீஸ், சிஐடி ஆபீசர்ஸ்க்கு ஞாபகமா சிலைகள் அல்லது பில்லர்ஸ் மாதிரி வைப்பாங்க. அங்க வர்ற மக்கள் அந்த சோல்ஜர்ஸ்க்கும் ஆபீசர்ஸ்க்கும் கேண்டில்ஸை வச்சு நினைவு செலுத்துவாங்க. இதை தயா சொல்லவும் அங்க ஏசிபி சீஃப் கெஸ்டா போயிருக்கிறத நம்ம காட்டுறாங்க. மக்கள் கிட்ட சோல்ஜர்ஸ், போலீஸ், சிஐடி ஆபீசர்ஸ் பத்தி உயர்வா பேசி சிலையை திறந்து வைக்கிறாரு. மக்கள் எல்லாரும் அங்க கேண்டில்ஸ் ஏந்தி நிக்கிறாங்க. உடனே சிஐடி டீம் வேக வேகமா மெமோரியல் இடத்து கிளம்புறாங்க. ஏசிபிக்கும் ஆபீசர் அவனிக்கும் கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் நடக்கிறதால அவங்க கால்ஸ் எடுக்கல. அப்ப கார்ல வர அபிஷேக் சடனா எதையோ பார்த்து 1 நிமிஷம்னு சொல்றான். மக்கள் எல்லாரும் எரியிற கேண்டில்ஸை சிலைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஜ்ல வைக்கிறாங்க. ஆபீசர் அவனியும் சோல்ஜர்ஸ்க்கு மரியாதை செலுத்திட்டு வைக்கிறா. நெக்ஸ்ட் ஏசிபிக்கு கேண்டில் தர்றாங்க. அவர் ஸ்டேஜ்ல வைக்கிறப்போ அந்த கேண்டில் வித்தியாசமா ஸ்பார்க் ஆகிறத பாக்குறாரு. தூரத்துல கில்லர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். கேண்டிலோட ஸ்பார்க்க பார்த்த ஏசிபிக்கு சிஐடி ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ண சோப்பை வச்சு கில்லர் பாம் தயாரிச்சிருக்கான்னு பேசினது ஞாபகம் வருது. ஏசிபி தன்னை சுத்தி முத்தி பாக்குறாரு. கில்லருக்கு தான் மிலிட்ரி, போலீஸ், சிஐடினா பிடிக்காது. அவங்க சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் இது. அவங்கள சேர்ந்தவங்க அவங்க ஃபேமிலியில இங்க இருக்காங்க. இந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்ண கில்லர் பிளான் பண்ணிருப்பானோன்னு கரெக்டா கெஸ் பண்ணி கேண்டில உடைச்சு பாக்குறாரு. அதுல இருந்து கன் பவுடர் கொட்டுது. அப்ப அங்க ஒரு சின்ன பொண்ணு கேண்டில ஸ்டேஜ்ல வைக்காம அவகிட்டே வச்சிருக்கா. அவ கையில இருந்த கேண்டில்ல ஸ்பார்க் ஜாஸ்தியா வரத ஏசிபி பாக்குறாரு. வேகமா போய் அந்த கேண்டில தூக்கி மேல வீசுறாரு. கரெக்டா அது வெடிக்குது. மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அப்ப கில்லர் சீக்கிரமா அந்த கேண்டில்ஸ் எல்லாம் வெடிக்கணும்னு கேண்டில்ஸ் இருக்கிற இடத்த ஸ்னைப்பரால குறி வைக்கிறான். அப்ப எரிஞ்சிட்டு இருந்த கேண்டில்ஸ் மேல தண்ணி பீச்சி அடிக்குது. என்னடான்னு பார்த்தா சிஐடி டீம் ஃபயர் என்ஜின் வண்டியோட அங்க வந்து எரியுற எல்லா கேண்டில்ஸையும் அணைக்கிறாங்க. கில்லர் கேண்டில்ஸை ஷூட் பண்ணலாம்னு போறப்போ கில்லருடைய ஸ்னைப்பரை தயா பிடிச்சி அந்த கண்ணை வளைப்பான் பாருங்க. செம மாசா இருக்கும். கில்லர் அதை பார்த்து பேன் ஷாக் ஆகிடுவான். தயா அவனை அரைஞ்சு எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா அவன் சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்றான்.
கில்லர் ராமன் அவனுடைய சகோதரன் லக்ஷ்மண். ராமனுக்கு போலீஸ் மிலிட்டரி சிஐடியில வேலை கிடைக்கல, ஆனா லக்ஷ்மணுக்கு சிஐடியில வேலை கிடைக்குது. லக்ஷ்மண் அபிஷேக் தயா கூடயே சிஐடி ட்ரைனிங்ல இருந்திருக்கான். அபிஷேக்கும் லக்ஷ்மணும் ட்ரைனிங் டைம்ல ஒரு கேஸ்ல ஒர்க் பண்றாங்க. அந்த கேஸ்ல கிரிமினல் அட்டாக் பண்ணதால லக்ஷ்மண் செத்துறான். லக்ஷ்மண் செத்ததுக்கு காரணம் கூட வேலை செஞ்ச அபிஷேக் தான் ராமன் நினைச்சு அபிஷேக் பொண்ணான ஸ்ரேயாவை கடத்திடுறான். பொண்ணை கடத்தி பாம் பிளாஸ்ட்ல பொண்ணு செத்த மாதிரி செட் பண்ணி அபிஷேக்க வாழ்நாள் முழுக்க எமோஷனல் ஆக்கி பழிவாங்கிறது தான் கில்லரோட பிளான். இதுல தயா ஸ்ரேயாவை காப்பாத்த போக ஸ்ரேயா கிட்ட பாம் பிளாஸ்ட் நடக்குது. கில்லருடைய செட்டப்ப அபிஷேக் நிஜம்னு நினைச்சு தயா மேல கோவப்பட்டு சுடுற மாதிரி ஆகிடும். அப்ப அபிஷேக்குடைய கன்ல புல்லட் இருந்திருக்காது. ஆனா அபிஷேக் ட்ரிகர் அழுத்துறப்போ ராமன் அவனோட ஸ்னைப்பரால தயாவை சுட்டிருப்பான். தயாவை சுட்டு அபிஷேக் ஜெயிலுக்கு அனுப்பின பிறகும் ராமனுக்கு இந்த போலீஸ் சிஐடி ஆர்மி மேல இருந்த கோவம் அடங்கல. இந்த மெமோரியல் டேல ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட பிளான் பண்ணி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வீணா, சோப் ஃபேக்டரி ஓனர் ரோஹித் ரெண்டு பேரையும் ஸ்னைப்பர் ஷூட்டிங் கேம்ல ஃப்ரெண்ட் ஆக்கி அவங்க பண தேவைகளுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க மூலமா சோப்ல இருந்து எத்திலின் அண்ட் ப்ரொபைலன் ஆக்சைடுங்கிற எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல்ஸை பிரிச்சு பாம் பவுடர் செஞ்சிருக்கான். அதை கேண்டில்ஸ் மூலமா வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். வேலையெல்லாம் முடிஞ்சதும் வீணா ரோஹித்தை ராமன் கொன்னுட்டான். ஃபைனலா ஒரு சைடுல லாரியை திருடி சிஐடி டீமை காலி பண்ண கேண்டில் பாம்பை வச்சுட்டு இன்னொரு சைடு மெமோரியல் டேல கலந்துக்கிற போலீஸ் சிஐடி ஆர்மியை சேர்ந்தவங்களை கொல்றதுக்காக பாம் கேண்டில்ஸை இங்கேயும் வச்சு வெயிட் பண்ணியிருக்கான். பாம் வெடிக்கிறதுக்குள்ள ஏசிபி சிஐடி டீம்லாம் உள்ள பூந்து எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. ராமன் கிட்ட உன்னோட சகோதரன் லக்ஷ்மண் சாவுக்கு அபிஷேக் காரணம் இல்ல, அபிஷேக் அங்க போறதுக்கு முன்னாலேயே கிரிமினல்ஸால லக்ஷ்மண் கொல்லப்பட்டான்னு அபிஷேக் சொல்லி ராமனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சிஐடி. லாஸ்டா சிஐடி டீம் கில்லர் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றப்போ மக்கள் அவங்களை கைத்தட்டி சிஐடி சீசன் 2 வெல்கம் பண்றதோட இந்த எபிசோட் முடிகிறது. ஆபீசர் அபிஷேக் மும்பை டு சிங்கப்பூருக்கு போற ஃபிளைட்ல போறப்போ அவருக்கு ஒரு பேசஞ்சர் சீட் கிட்ட போக சொல்லி அனானிமஸ் கால் வருது. அபிஷேக்கும் அங்க போனா சீட்ல ஒருத்தர் செத்து கிடக்குறான். இந்த நியூஸை சிஐடி ஆபீஸுக்கு சொல்ல சிஐடி டீம் பேசஞ்சர்ஸ்ல கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவங்க செக் பண்றாங்க. ஃபிளைட்ல அபிஷேக்கு கில்லர் கிட்ட இருந்து அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. அத ஃபிளைட்ல யாருக்குமே தெரியாம அபிஷேக் பண்ண. இதே நேரம் மும்பைல கில்லர் ட்ரோனால சில கொலைகள் நடக்குது. இந்த சீக்ரெட் கேஸ் ஹோம் மினிஸ்ட்ரி வர தெரிஞ்சு சிஐடி டீம் சுதந்திரமா வேலை செய்ய விடாத மாதிரி புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு மினிஸ்ட்ரியால சிஐடி பியூரோக்கு வரான். ஃபிளைட்ல மும்பைல மாறி மாறி கொலைகள் நடக்க கில்லர் சிஐடி டீமை சுத்தல வர்றான். புரோட்டோகால்ஸ் தலைவலிகளை சமாளிச்சுக்கிட்டு சிஐடி கில்லரை தேடுறாங்க. சிஐடி ஃபிளைட்டை காப்பாத்தினாங்களா, கில்லர் யாரு, அவன் எப்படி இதெல்லாம் செய்யறான், கில்லருடைய மோட்டிவையும் கில்லரையும் சிஐடி கண்டுபிடிச்சாங்களான்னு சிஐடி சீசன் 2 எபிசோட் 2 வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்கி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங் சிஐடி எபிசோட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். டாடா ஹியூமன்ஸ்.